இந்த ஆளுக்கு லிவர் கேன்சர் இந்த ஆளுக்கு லிவர் கேன்சரோட ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி டாக்டரும் சொல்லிட்டாங்க. யாரோ இல்லாம தனியாவே ஹாஸ்பிடலுக்கு போய் அந்த கீமோதெரபி வலி எல்லாமே இவர் பொறுத்துக்கிறாரு. ஆனா இவரோட வைஃப் வேற ஒருத்தன் கூட அஃபேர்ல இருக்காங்க. அந்த இன்னொருத்தன் தான் ரொம்ப அன்பானவன் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. ஆனா நிஜத்துல இவ ஒரு பெரிய வலையில தான் சிக்கிட்டு இருக்கா. கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னென்ட் ஆனனால இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வெளிய பார்க்க ரொம்பவே சந்தோஷமா தான் தெரிஞ்சாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பையனும் பிறந்தான். வெளியில பார்க்க பக்காவா தெரியுற இந்த குடும்பம் வெறும் வேஷம் தான் அப்படின்ற மாதிரி போக போக தெரிய ஆரம்பிக்குது. இவளை பாக்கிறதுக்கு ரொம்ப சாதுவாவோ ரொம்ப அக்கறையா தெரியுற மாதிரி இருக்கா. ஆனா மனசுக்குள்ள அவளோட ஹஸ்பண்ட் ரொம்பவுமே வெறுக்கிறா. இவ ஒரு காஃபி ஷாப்ல வேலை செஞ்சுட்டு இருக்கா. அதுக்கேத்த மாதிரி அந்த காஃபி ஷாப் ஓனர் கூட இவளுக்கு அஃபேரோ இருக்கு. இவளோட ஹஸ்பண்டும் ஒரு டீமை வழி நடத்தி ஒரு பெரிய டீலும் முடிக்கிறாரு. ஆபீஸ்ல எல்லாருமே அவரை பாராட்டுறாங்க. ஆனா வலி தாங்க முடியாம எப்பவே முதுகு பிடிச்சிட்டு இருப்பாரு. அந்த நேரம் பார்த்து இவங்க கூட வேலை செய்யற ஒரு பொண்ணு முதல்ல உடம்ப போய் பார்த்துட்டு ஃபுல் பாடி செக் பண்ணு அப்படின்ற மாதிரி கட்டாயப்படுத்தி அனுப்புறா. இவனும் ஹாஸ்பிட்டல் போய் டெஸ்ட் எல்லாம் கொடுத்த பிறகு கடைசியா வந்த ரிசல்ட் அவரோட தலையில ஒரு பேரிடி மாதிரி விழுது. இவர் லிவர் கேன்சரோட 4வது ஸ்டேஜ்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரியுது. அதிகபட்சமா 5 வருஷம் அப்படி இல்லைன்னா ஒரு 3 மாசம் தான் உயிரோட இருப்பீங்க அப்படின்ற மாதிரி டாக்டரும் சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் அவர் ரொம்பவே மொத்தமா உடைச்சு போயிடுது. தன்னோட பையன் வளரத பார்க்க முடியாதுன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாரு. அப்படியே கதறி அழுவ ஆரம்பிக்கிறாரு. பையனை கட்டி பிடிச்சி அழுறதை தவிர அவரால் வேற எதுவுமே பண்ண முடியல. தினமும் நைட்டு இவ்வளவு லேட்டா வரா. அவ மேல வேற யாரோ ஒருத்தனோட சென்ட் வாசனும் அடிக்குது. இத பொறுக்க முடியாம அவனும் அவகிட்ட சண்டையும் போடுறாரு. ஆனா உடனே சாரியும் கேட்டுடுறாரு. என் மேல உங்களுக்கு நம்பிக்கையே இல்ல அப்படின்ற மாதிரி சும்மாவே நடிக்க ஆரம்பிக்கிறா. அப்பதான் இவனுக்கு கேன்சர் இருக்கிற விஷயத்த இவகிட்டயும் சொல்ல ஆரம்பிக்கிறா. இத கேட்ட இவ ரொம்பவே அமைதியா இருக்கா. தன்னோட ஹஸ்பண்டோட மனசு உடைஞ்சு அழும்போது ஏதோ அக்கறை இருக்கிற மாதிரி அவனை சமாதானமும் படுத்துறா. அவளோட ஹஸ்பண்ட் தூங்குனதுக்கு அப்புறம் அவன் செத்துட்ட பிறகு இன்சூரன்ஸ் பணம் எவ்வளவு வரும்னு திருட்டுத்தனமா போன்லயும் செக் பண்றா. அந்த பெரிய அமௌண்ட்டை எப்படி ஆட்டிய போடுறது அப்படின்ற ஒரு பிளான் மட்டும் தான் இவளுக்கு இருக்கு. மறுபடியும் செக்அப்க்கு போகும்போது ஹஸ்பண்ட் கூடவும் போறா. இன்னும் எவ்வளவு நாள் தான் இருக்க போற அப்படின்ற மாதிரி இவனும் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். இந்த மாதிரி சமயத்துல தன்னோட ஹஸ்பண்டோட முதுகு ரகசியமா போட்டோ எடுத்து கேன்சர் கூட போராடுறோம் அப்படின்ற மாதிரி உருக்கமான போஸ்ட் ரெடி பண்ணி சோசியல் மீடியாலும் போடுறா. கஷ்டத்துல தன்னோட ஹஸ்பண்ட் கூட ஒன்னா இருக்கிற ஜோடி அப்படின்ற மாதிரி ரொம்பவே சீன் போட்டு காட்டிக்கிறா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தன்னோட குடும்பத்துக்காக எடுத்த இன்சூரன்ஸ் பாலிசிய இவரும் வெளியே எடுத்துட்டு வராரு. 10 கோடி ரூபாய் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இன்சூரன்ஸும் எடுத்து வச்சிருக்காரு. அந்த பணத்தை பார்த்ததுமே இவரோட கண்ணு ரொம்பவே பிரகாசமாகுது. ஆனா வெளிய இது எல்லாமே எனக்கு வேண்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே வேஷம் போட்டுட்டு இருக்கா. புருஷன் சாக போறான். ஆனா இந்த வைஃப்க்கு அவனோட பணத்து மேலதான் கண்ணா இருக்குல்ல. இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.